ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலைவர் ஜான் சீனாவோட WWE ரிட்டையர்மெண்ட்டை தொடர்ந்து ரெஸ்லிங் வட்டாரத்தில் நடந்துட்டுருக்கிற ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு சில தகவல்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடந்த ஜான் சீனாவோட ஃபைனல் மேட்சை பார்க்குறதுக்காக வின்ஸ் மெக்மேன் வந்தார் அப்படின்னு வந்த செய்தி உண்மையா? ஜான் சீனா கந்தர் கூட நடந்த அவரோட கடைசி மேட்ச்சில் அவர் தோத்த விதம் பிடிக்காம பயங்கர கடுப்பில் இருக்கிற ரசிகர்கள் ஜான் சீனா தோத்ததுனால இமீடியட்டாக ஸ்டேஜிலிருந்து வெளியேறினது மட்டும் இல்லாமல் கந்தரை கேரவன் பஸ்ஸில் ஏற விடாம அவரை அட்டாக் பண்ண போன ரசிகர்களோட கோபம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். மீண்டும் WWE புதிய ஈராக்குள்ள போக போகுது அப்படின்னு காமெடி பண்ண ட்ரிபிள் எச் ஜான் சீனா தோத்த விதம் பிடிக்காம லைவா தன்னோட முகத்துல மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை காமிச்சு கேமரால சிக்கிய பெய்லி பிராக் லெஸ்னரோட கடைசி ஆப்பனண்ட WWE இப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. அது யாரு அப்படின்னு பார்க்க போறோம். ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட்டை ஏத்துக்க முடியாம லைவா இன்டர்வியூ கொடுக்கும் போதே தன்னை கட்டுப்படுத்த முடியாம கதறி அழுத கோடி ரோட்ஸ். இது இல்லாம இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களையும் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்பதான் முதல் தடவையா நம்ம ரெஸ்லிங் கமெண்ட்ரி சேனலோட வீடியோவை பாக்குறீங்கன்னா மறக்காம வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்ம சேனல்ல நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனடியா உங்களை வந்து சேரும். நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல கோடி ரோட்ஸோட ஆப்பனண்டா NXT சாம்பியனான ஓபா ஃபெமி அப்படிங்கிற ரெஸ்லர் வந்திருப்பாரு. இப்போ கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா WWE ஓபா ஃபெமி அப்படிங்கிற ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பாப்புலரா இருக்கிற ஜைஜாண்டிக்கான இந்த ரெஸ்லருக்கும் நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னருக்கும் நடுவில் ஒரு மேட்சை வைக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு போஸ்ட் ஷோ நடந்துச்சு. அதுல ட்ரிபிள் எச், பிக்கி, அதுக்கப்புறமா பீட்டர் ரோசன்பர்க்னு அபிஷியல்ஸ் எல்லாம் உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க. அதுல பீட்டர் ரோசன்பர்க் ட்ரிபிள் எச் கிட்ட ஓபா ஃபெமிக்கும் பிராக் லெஸ்னருக்கும் நடுவில் ஃபியூச்சர்ல மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருப்பாரு. அதுக்கு ட்ரிபிள் எச் என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பொதுவா எங்க இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய யாருமே எடுத்த உடனே அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அந்த ஜயான் லீப்பை எடுத்து வைக்க முடியாது. ஆனா ஒபா ஃபெமி பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸப்ஷனல் தான். காரணம் அவர் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே ஓவரா இருக்கிறாரு. பிராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அல்டிமேட் டெஸ்ட்ராயர். ஸோ அவருக்கும் ஒபா ஃபெமிக்கு நடுவில் ஒரு மேட்ச் வச்சோம் அப்படின்னா அந்த கம்பேரிசனே வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு ட்ரிபிள் எச் சொல்லியிருக்காரு. இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா கன்ஃபார்மா பிராக் லெஸ்னருக்கும் ஒபா ஃபெமிக்கும் நடுவில் WWE ஃபியூச்சர் மேட்சஸை நடத்த போறாங்க. இப்போதைக்கு ஒபா ஃபெமி NXTயோட சாம்பியனா இருந்து அங்க ரெஸ்ல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கான்ஃபிடென்ட்டா எதிர்பார்க்கலாம் 2025 வருஷத்திலேயே அவர் NXTல அவரோட டைட்டிலை இழந்துட்டு 2026 வருஷத்தோட தொடக்கத்துல எல்லாம் WWE மெயின் ராஸ்டருக்கு கண்டிப்பா டெபியூட் ஆகிடுவாரு. 2026 வருஷத்துல ஒபா ஃபெமி WWEக்கு வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலே WWEல ஒரு நியூ இயரா ஆரம்பிச்சிரும். ஒபா ஃபெமி, பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் மாதிரியான புதிய ஜெனரேஷன் ரெஸ்லர்ஸ் தான் 2026ல WWEல அதிகமா ரெஸ்ல் பண்ணுவாங்க. 2026 வருஷத்துல பிராக் லெஸ்னர் அபிஷியலா WWE இருந்தும் ரெஸ்லிங்ல இருந்தும் ரிட்டையர்ட் ஆக போறார் அப்படிங்கிற நியூஸ் ஆல்ரெடி வந்துடுச்சு. இப்போ கிடைச்சிருக்கிற புதிய தகவல் பிராக் லெஸ்னரோட கடைசி மேட்ச்ல அவரோட ஆப்பனண்டா இருக்க போறது யாரு அப்படிங்கிறது தான். அது வேற யாருமே இல்ல, ரிங் ஜெனரல் கந்தர் தான். ஆல்ரெடி கோல்டுபெர்க்கோட கடைசி மேட்சை ரெஸ்ல் பண்ணி கோல்டுபெர்க்கை தோக்கடிச்சு கந்தர் கோல்டுபெர்க்கை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறமா ஜான் சீனாவை அவரோட கடைசி மேட்ச்ல தோக்கடிச்சு அவரையும் ரிட்டையர்ட் பண்ண வச்சுட்டாரு. இப்போ பிராக் லெஸ்னரோட கடைசி மேட்ச்ல அவரோட ஆப்பனண்டா WWE சூஸ் பண்ணியிருக்கிறது கந்தர் தான். ஸோ ஓவராலா எந்தெந்த லெஜெண்ட் எல்லாம் ரிட்டையர்ட் ஆக போறாங்களோ அவங்க எல்லாரையுமே கந்தர் தான் தோக்கடிச்சு வெளியே அனுப்புற மாதிரி WWE முடிவு பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லெஜெண்ட்ஸோட கடைசி மேட்ச்ல எல்லாம் கந்தர் ஆப்பனண்டா இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 2026 வருஷத்துல கந்தருக்கும் பிராக் லெஸ்னருக்கும் நடுவில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ரைவல்ரி ஆரம்பமாகும். மேக்சிமம் அது வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்காக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 2026ல நடக்க போற ரெஸ்ல்மேனியால இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ல் பண்ணுவாங்க. அப்புறமா நடக்க போற சம்மர் ஸ்லாம்லயும் கந்தர் வெர்சஸ் பிராக் லெஸ்னருக்கான ஒரு பார்ட் 2 மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. நேத்தைக்கு ஜான் சீனாவோட ஃபைனல் மேட்ச் முடிஞ்சதும் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் யூடியூப்ல பயங்கரமா வைரல் ஆச்சுது. அதுல பெய்லியும் சிஎம் பங்கும் லைவா ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட் மேட்சை பார்த்துட்டு இருப்பாங்க. மேட்ச் முடிஞ்சதும் பெய்லி சிஎம் பங்கு கிட்ட எஃப் வச்சு அந்த வார்த்தையை சொன்னது மட்டும் இல்லாம செம்ம கடுப்புல ஏதோ பேசிட்டு போவாங்க. அது பார்க்கறதுக்கு அவங்களுக்கு தெளிவா மேட்சோட எண்டிங் பிடிக்கல. ஜான் சீனா டேப் அவுட் பண்ணி தோத்தது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது அவங்களோட ரியாக்ஷன்ல இருந்தே தெரிஞ்சுது. ஒரு WWE ரெஸ்லரான பெய்லிக்கே WWE இந்த மேட்சை முடிச்ச விதம் பிடிக்கல அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் மத்தியில் இப்போ ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. நேற்றுக்கு நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல ஜான் சீனாவுக்கு ஒரு ட்ரிபியூட் ப்ரோமோ போட்டிருப்பாங்க. அந்த ப்ரோமோல நிறைய WWE ரெஸ்லர்ஸ் ஜான் சீனாவை பத்தி பேசுற மாதிரி எல்லாம் காமிச்சாங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு கிளிப்ல
வின்ஸ் மெக்மேனும் வந்து ஜான்சினாவை பத்தி பேசியிருப்பாரு. இந்த ஒரு ப்ரோமோ வெளியான சமயத்துல இருந்தே ஆன்லைன்லயும் சோசியல் மீடியாலையும் வின்ஸ் மெக்மேன் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை லைவா பார்க்க போயிருந்தாரு. அவர் பேக் ஸ்டேஜ்ல இருந்து நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தார் அப்படிங்கிற ஒரு வதந்தி கிளம்பி பயங்கரமா பரவிச்சு. ஆனா இப்போ வந்திருக்கிற ரிப்போர்ட் படி கன்ஃபார்ம் ஆகி இருக்கிறது என்ன அப்படின்னா, வின்ஸ் மெக்மேனோ டொனால்ட் ட்ரம்போ இவங்க ரெண்டு பேருமே லைவா அந்த மேட்சை பார்க்கறதுக்கு போகல. ராபர்ட் எஃப் கென்னடி அப்படிங்கிற அமெரிக்காவோட மிக முக்கியமான நபர் அதை பார்க்க போயிருக்காரு. அது இல்லாம மார்க் ஹென்றி, ராப் வென் டாம், சாமி செயின் இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மேட்சை பார்க்க போயிருந்தாங்க. ஆனா வின்ஸ் மெக்மேனும் டொனால்ட் ட்ரம்பும் போகல. அந்த முக்கியமா அந்த கிளிப் அவங்க காமிக்கும் போது வின்ஸ் மெக்மேன் ஜான்சினாவோட ப்ரோமோ கிளிப்ல வரும்போது ஜான்சினா சின்னதா சிரிக்கிறத நாம பார்க்க முடியும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜான்சினா அப்படிங்கிற அந்த சூப்பர் ஹீரோ கேரக்டரை உருவாக்குனதே வின்ஸ் மெக்மேன் தான். வின்ஸ் மெக்மேன் இல்ல அப்படின்னா ஜான்சினாவுக்கு இந்த மாதிரியான கேரக்டர், இந்த மாதிரியான புகழ், இந்த மாதிரியான பணம் எதுவுமே இருந்திருக்காது. அது எல்லாமே ஜான்சினாவுக்கு தெரியும். அதனாலதான் அவரு அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல வின்ஸ் மெக்மேனை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை பார்க்க வராத ஒரு ரெஸ்லர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராண்டி ஓர்டன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராண்டி ஓர்டனுக்கும் ஜான்சினாவுக்கும் WWE நடந்த ரைவல்ரி. அவங்க ரெண்டு பேரும் ரியல் லைஃப்ல எந்த அளவு மிகச்சிறந்த நண்பர்களா இருந்தாங்க அப்படிங்கிறது. ஆனா WWE முக்கியமா ட்ரிபிள் எச் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நேத்தைக்கு ராண்டி ஓர்டனை சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை பார்க்கறதுக்கு வர விடாம அவரை டைரக்டா சவுதி அரேபியால ஒரு ப்ரொமோஷனுக்காக அனுப்பி விட்டுட்டாரு. ஸோ WWE அவங்களோட ராயல் ரம்பிள் மேட்சை சவுதி அரேபியால பயங்கரமா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக சவுதியில இருக்கிற ரியாத் அப்படிங்கிற பிளேஸுக்கு இவர் ப்ரொமோஷன் பண்றதுக்காக போயிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓர்டனால நேத்தைக்கு ஜான்சினாவோட ஃபைனல் மேட்சை பார்க்கறதுக்கு வர முடியல. ஒருவேளை ராண்டி வந்து ஜான்சினா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷூவெல்லாம் கலத்தி வச்சுட்டு வெளியே போகும்போது ரிங் சைட்ல ராண்டி ஓர்டனோட ரியாக்ஷனை காமிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டான மூமெண்டா இருந்திருக்கும். ராண்டி இல்லாதது, ராண்டி நேத்தைக்கு ஃபைனல் மூமெண்ட்ஸ்ல இல்லாததும் ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா நம்ம கந்தர் வந்து பார்த்தோம்னா நேத்தைக்கு ஜான்சினாவை தோக்கடிச்சிருப்பாரு. தோக்கடிச்சதுக்கு அப்புறமா ரசிகர்கள் மத்தியில இருந்து அவருக்கு வந்த வெறுப்பு அப்படிங்கிறது கணக்கெடுக்க முடியாத அளவு பயங்கரமா இருந்துச்சு. கந்தர் மேட்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிங் சைட்ல இருந்த ஒரு 10 வயசு பையன் கந்தர் கிட்ட டைரக்டா ஆர்குமெண்ட் பண்ணி சண்டைக்கு போயிருக்கான். அதுக்கப்புறமா கந்தர் ஸ்டேடியம்ல இருந்து வெளியில போய் அவரோட கேரவன் பஸ்ல யாரெல்லாம்னு பார்த்தா அவர் பஸ்ஸுக்கு நடந்து போறதுக்கு உள்ளாடி அவரை அட்டாக் பண்றதுக்கும் அவர் கூட ஃபைட் பண்றதுக்கும் நிறைய ரசிகர்கள் ட்ரை பண்ணிருக்காங்க. WWE எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டியை போட்டு தான் கந்தரை அங்கிருந்து பத்திரமா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ வரப்போற ரால கந்தர் வந்து ஒரு ப்ரோமோ கட் பண்ணார் அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில இருந்து எந்த அளவு பூ பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. 2026 வருஷத்தோட மிகப்பெரிய ஒரு ஹீலா கந்தர் இருப்பாரு அப்படின்னு நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம். நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை பத்தியும் அதை தொடர்ந்து நடந்த செய்திகளை பத்தியும் உங்களுக்கு இருக்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.